அனைவருக்கும் வணக்கம். சிவமயம், வாழ்க வளமுடன். நாம இப்பொழுது பார்க்க போவது 2024 மற்றும் 25 குரு பெயர்ச்சி பலன். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதன் சமயம் இப்பொழுது 12 ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். முதற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர், அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அவருடைய குண நலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார். கல்விமானாகவும் சிறந்த அறிவாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார். குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார். சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுவரும், ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும், கருவூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார். குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை 7வது பார்வையாக இருக்கிறது. குரு பகவான் 5 மற்றும் 9வது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார். குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை, அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். அது சமயம் 5வது பார்வையாக கன்னி ராசியை பார்க்கப்படுவதால் கன்னி ராசிக்கு கூடுதல் பலமும், 7வது பார்வையாக விருச்சக ராசிக்கும் 9வது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு, அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாவியாக அது பகை கிரகமா இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார். குரு மேன்மக்களே என்பார்கள். கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள். அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர், மின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது. குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும், குரு கல்வி போதிப்பதாலும், குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர். மீன ராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் விசேஷமான ஆண்டு. ஏனென்றால் குரு அதிபதி 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். பெரிய அறிவாளி கூட அடிபணிந்து செல்லக்கூடிய காலமாக இருக்கும் என்றால் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ வேலையாட்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்து அவசரப்படுவதை விட நாமே அந்த வேலையை செய்து சரி செய்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் அடையக்கூடிய காலமாக இருக்கிறது. அதாவது மீன ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய குரு 1-10 அதாவது தனுசு ராசிக்கு மீன ராசிக்குரிய அதிபதி மீன ராசிக்கு 3லும் தனுசாகப்பட்ட வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் இது விசேஷமான குரு பயிற்சி. ஏனென்றால் குரு மிக அற்புதமானவர். இந்த குரு மீன ராசியினுடைய 7வது பார்வையை பார்க்கப்படுவதாலும் 7வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கப்படுவதாலும் 9வது பார்வையாக மீன ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கப்படுவதாலும் மிக விசேஷமான காலம். நீண்ட கால திருமண தடைகளை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். எதிர்பாராத தொழிலில் ஈடுபட்டு வெளியில வரணும்னு நினைச்சிட்டு இருக்குமே, அதுல இருந்து வெளிவருவதற்கும், அல்லது நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கீங்களா, அந்த வேலையை சிறப்பா முடிவதற்கான ஏற்ற காலம் இது. இருப்பினும் இந்த மீனராசி நேயர்களுக்கு 7 சனி பாதச்சனியாக இருக்கிறது. பாதச்சனியாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு 12, 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதால்
விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதனால மற்றவங்களை நம்பி வேலை கொடுக்கறது பதிலா நாமே அதுல இறங்கி செலவு செஞ்சு அது சம்பளமா எடுத்துக்கிட்டோம்னா விரயத்தை தவிர்க்கலாம். அப்ப வேலைக்காரங்களை நம்புவது குறைத்து கொள்ள வேண்டும். வேலைக்காரங்க நம்பி அந்த வேலை கொடுத்தாலும் திருப்பி என்ன பண்ணும், நீங்க போய் தான் அந்த வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு என்பதால நீங்களே முன்கூட்டியே செய்தா விரயத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதுவும் 30 வயது தாண்டியவர்களுக்கு இது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் இந்த 7 லட்சம் தாக்கம் கூடுதலா இருக்கும். ஏன்னா முதல் சுற்றாக வருவதாலும் அது பாதிப்பை தரும். 2ஆம் சுற்றுனா அனுபவப்பட்டுரும். அதனால இவங்கெல்லாம் இப்படித்தான், இந்த வேலை இப்படித்தான் செஞ்சா நல்லா இருக்கும் என்று உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக துன்பத்திலிருந்து விடுதலை அடையலாம். இப்ப தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ஜீவன பங்கங்கள் இல்லாம தப்பித்து கொள்ளலாம். அப்ப குரு பகவானுடைய அருளாட்சியினால 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிறப்பு. அப்ப சிற்றின்பம், அதாவது பெரிய இலக்கு இல்லாம சின்ன சின்ன இலக்குகளை அடைந்து கொள்வது மூலமா திருப்தி அடைந்து விடலாம். நான் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். அப்ப லட்ச ரூபாய் இலக்காக எடுத்து வெற்றி அடைந்தா அடுத்த இலக்கு மாறுவதன் மூலமாக வெற்றி பெறும். மீனராசி பெரிய எய்ம் இல்லாம சின்ன சின்ன எய்மா வச்சுக்கிட்டா வெற்றி பெறலாம். ஆனா பெரிய எய்ம் அடைஞ்சா வைத்து கொண்டால் அது தோற்று போவதற்கான இடம் உண்டு. அதனால சின்ன எய்ம் வச்சு அதை இலக்க 100 கிலோமீட்டர் கடக்கணும், முதல் 10 கிலோமீட்டர் கடப்போம், அது அடுத்தது அப்படின்ற மாதிரி போகும்போது சின்ன சின்னதா கடந்தோம்னா இவர்களுக்கும் அந்த 100 கிலோமீட்டரை பெரிய இலக்கை அடையலாம். இப்ப மீன ராசிக்கு அதிபதியா விலகக்கூடியவர் 3ல் இருந்தாலும் கூட நன்மை செய்வார். அப்ப இளைய சகோதரர்கள் மூலமாகவும் வெற்றிகள் உண்டு. 3ஆம் இடம் வேலையாட்கள், 3ஆம் சிற்றின்பம். அப்ப சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன வேலையாட்களை வைத்து கண்காணிப்பதன் மூலமாக நாம் பெரிய வெற்றி அடைவதற்கும் வழிவகுக்கும். அப்ப வேலைக்காரர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம், ஆனால் அவர்களை நம்பி விட்டுட வேண்டாம், கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த மீன ராசி நேயர்களுக்கு குரு திசை நடக்குமே ஆனால் அது குரு 10 நாள் நல்லது செஞ்சா கூட இன்னொரு 10 நாள் கெடுதல் செய்யக்கூடியவரா இருப்பார். அதனால அந்த காலம் கருதி கரெக்டா கச்சிதமா காரியத்தை முடிச்சுக்கலாம். இதுவே செவ்வாய் திசை நடக்குமே ஆனால் இவர்களுக்கு தன வருமானம், தந்தை வழி சொத்துக்கள் சிக்கனமாக சேமிப்பதன் மூலமாக எதிர்கால திட்டமிடலை மிகச்சிறப்பாக வெற்றி அடையலாம். இவர்களுக்கு சுக்கிர திசை நடக்குமே ஆனால் சீட்டுகள்லாம் போட்டு ஏமாறாம இருக்கும். மீன ராசிக்கு பொறுத்தவரையும் சீட்டு, பணம் கட்டுறது, மற்றவங்களை நம்பி, அதாவது பொது நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம். இப்போ என்ன செய்யணும், போஸ்ட் ஆபீஸ், எல்ஐசி, பேங்குகள்ல பணம் போடலாம். பிரைவேட் செக்டார்ல இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பி வீண் போதல். அப்ப சிற்றின்பம், வேற ஒருவரை ஏமாத்தணும்னா ஆசைய தூண்டணும்னுவாங்க, அந்த மாதிரி ஆசையை தூண்டி ஏமாறாம இருக்கணும் இவர்கள். மீன ராசிக்கு சிக்கனம் மட்டுமல்ல, எதிர்கால 8ஆம் இடத்திற்குரியவராக இந்த சுக்கிர திசை நடக்கிறதுனால, 8ஆம் இடத்துக்குரியவராக இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ரொம்ப தீர விசாரித்துதான் என்ன பண்ணும், முடிவு எடுக்கணும். அதுவே புதன் திசை நடக்கிறவங்களா இருந்தா கல்வியில, பார்ட்னர்ஷிப்ல, மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது மூலமாக இந்த மீன ராசிக்கு நன்மை தரும். இதே சந்திர திசை நடந்தா காதலியை கரம் பிடிக்கலாம், காதலித்தவரை நல்ல நண்பர்களாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு நீர் நிலைகள், அதாவது போர் போடணும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சார்ந்த தொழில் சார்கள் அமைக்கணும், இல்ல பிசினஸ் பண்ணணும்னா ஒரு தைரியமா மீன ராசினியர்கள் செய்யலாம். இது சூரிய திசை நடக்குதுங்க அப்படின்னா இவர்கள் என்ன செய்யணும்னா, சூரிய திசை உயர் அதிகாரியுடைய ஒப்புதலோடு ஒரு வேலை செய்வது நல்லது. அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர் சொல்ற மாதிரியே செய்யறதா ஆக்ட் பண்றது ரொம்ப நல்லது. இவர்களை மீன ராசிக்கு ரொம்ப நல்லது. மீன ராசி நேயர்கள் சிவன் ஆலயத்தை சென்று இந்த குரு பகவானுடைய வழிபாடை செய்வது, ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது நல்ல பயன் தரும். இவர்கள் குறிப்பாக மஞ்சள் உடைகள், கோல்டன் கலர்ஸ் அல்லது சந்தன ஆடைகளை அணிவதும், இதை பயன்படுத்துவது இவர்களுக்கு மீன ராசிக்கு ரொம்ப நன்மை தரும். எதிரிகளிலிருந்து ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு தப்பித்துக் கொள்ளலாம். இதுவே புதன் திசையா நடந்தா புதனும்
நல்ல கூட்டுறவு, அதாவது பார்ட்னர்ஷிப்பும் நல்ல மனைவியுடைய பேச்சுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாதிசையாக இருந்தால் உயர் அதிகாரிகள், அதாவது பாதுகாப்பு துறையிலுடையவருடைய கட்டுப்பாட்டோடு அல்லது ஆலோசனையோடு செயல்படுவதன் மூலமாக நல்ல வெற்றி தரும். அல்லது சகோதரருடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்ல பயன் தரும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள் மீது நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அல்லது திடீர் செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனி திசையை நடக்குமே ஆனால் பழைய வாகனங்கள் மீது நீண்ட தூர பயணம் செய்யும் போது எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுத்தணும். நல்ல மெயின்டெனன்ஸ் செய்துவிட்டு நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளலாம். மீன ராசி நேயர்கள் எப்பொழுதும் இறைபக்தியோடு சிறப்பாக அமையக்கூடியவர்கள், வழிபாடு செய்யக்கூடியவர் என்பதால் என்றைக்குமே உறுதுணையாக இறைபக்தியும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக அமையும். வேலை ஆட்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது இந்த மீனராசி நேயர்களுக்கு கூடுதல் வலிமை தரும். பொதுவாக இந்த ஆண்டு குரு பயிற்சியானவர் கடந்த இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய மே 1க்கு பிறகு வருகின்ற குரு பயிற்சி 3ஆம் இடத்தில் செல்வதை யோசிக்காமல், குரு எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த வீட்டுக்காரர் என்பதை நினைத்து கொண்டு நம்முடைய ஒழுக்கத்தையும் மற்றவர் மீது பழி சுமத்தாமல் இருந்தாலே இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக மீனராசிக்கு பலன் தரும். அது மட்டுமல்லாமல் குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் குரு பயிற்சி அன்று ஆலயத்துக்கு சென்று வருவது நல்லது. குறைந்தபட்சம் 48 நாட்களுக்குள் குரு பகவானுடைய ஆலயத்தில் தன் பெயருக்கு அர்ச்சனை செய்வது கூடுதல் நன்மை பயக்கும். இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனாக அமையும். ஏனென்றால் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும், குரு பார்க்க கோடி நன்மைகள் பெறும், குரு நோக்கின் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பது போல குரு பகவான் இருக்கும் கிரகங்களிலே தூய்மையானவர், நல்லவர், உத்தமன், வழிகாட்டக்கூடியவர் என்பதால் அந்தணன் என சொல்லக்கூடிய விஷயங்கள் இருப்பதனால இந்த குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்தில் இருப்பதாலும் மீன ராசிக்கு சுக்கிரன் வீட்டில் இருப்பதாலும் குழந்தைகளுக்கு அன்னதானங்கள், எழுது பொருள்கள் மற்றும் இயலாத வயதானவர்களுக்கு உணவு தானங்களும் செய்வதன் மூலமாக இந்த ஆண்டு முழுமையான நற்பலன்களை அனைத்து ராசி நேயர்களும் இறையருளாலும் குரு அருளாலும் திருவருளாலும் தன் முயற்சியாலும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.